எங்க வருஷத்துக்கு இதாயா முதல் ட்ரெயின். உன்னை நம்பி நாங்க வந்த எல்லா ட்ரெயினையும் விட்டுட்டோம்யா. இதுல போனே ஆகலைன்னா இன்னைக்கு பூரா சனி பிடிச்ச மாதிரி ஆயிடுயா. ஆளுக்கு ஒரே ₹1 குடியா. எல்லா லக்கேஜும் நாங்களே தூக்கிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சாமான்லாம் நானே எடுத்துக்கிறேன். இந்தா 8 நாளுக்கு என் பேர் சொல்லி 2 பேர் திருப்தி பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். மெட்ராஸ்க்கு நான் புதுசு, கிண்டிக்கு போகணும். எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனா சார்ஜ் கம்மியாகுமா, பஸ்ல போனா கம்மியாகுமா? பஸ்லயே ட்ரெயின்லயே போனா துட்டு எக்கச்சக்கமா செலவாகும். இப்படியே காலார பொடி நடையா போனா சாயந்தரத்துக்குள்ள சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். நல்ல ஐடியா. இந்தா அப்படியே 8 நாளுக்கு பொட்டுக்களை வாங்கி திருட்டு போனேன்னா தெம்பா இருக்கும். காலங்காத்த வந்து சேர்ந்தே எங்க இருந்தே வந்தானுங்க. என்னடா ஜேர்னி எல்லாம் சரி வருதா? யோ நிறுத்தியா, நீ யாருன்னே தெரியல, அது கூட வாடா போட ஆரம்பிச்சியா? மெட்ராஸ்ல தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, அசந்த ஆளையே அமைச்சிடுவாங்க. எல்லா ஊரும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆளை பாரு, முடிக்க முடியா தெரியல. மெட்ராஸ்ல எல்லா பெரிய மனுஷனுக்குமே இப்படிதான் மொழி. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். வர யோ யோ பொட்டி கிழவியா இல்ல போலீஸ் கொடுங்க. யாராவது சுத்த விவரம் கேட்டவனா இருக்கா? உன் பேர் சேகர். ஆமா. ஊர் பேர் பாளையமா? ஆமா. உங்க அப்பா பேர் அம்மா சேப்பனா? ஆமா. அம்மா பேர் பேச்சுமாரா? ஆமா ஆமா ஆமா. முதல்ல நீ யாருன்னு சொல்லியா? ஹலோ, குட் மார்னிங் சார். நில்லியா நில்லியா. யோ யோ என் பெட்டி குடியா, என் பெட்டி குடியா. ஏறுங்க சார், ஏறுங்க. ஐயோ என் பெட்டி பா. ஐயோ போலீஸ் போலீஸ். நீ கூப்பிட்ட உடனே போலீஸ் வந்துருவேன். போலீஸ் டெலிபோன் நம்பர் இருக்கு தெரியுமா? 100 தடவை கூப்பிட்டா வருவாங்க. இப்போ டிரைவர் போலீஸ் போலீஸ் போலீஸ். எப்பா டிரைவர், கொஞ்சம் வண்டி நிறுத்தி இறக்கி கொடுப்பா. சார், காலங்காத்தால நல்ல சவாரி கிடைச்சிருக்கு, தயார் பண்ணா வாங்க சார். யோ யோ எங்க யாரை கடத்திட்டு போற? ஆமா, பெரிய பிர்லா பேரன். இவரை கடத்திக்கிட்டு போனா எனக்கு ₹1,00,00,000 கிடைக்கும். அடுத்த பேசாம முடிச்சு முகமே சரியில்லை. இந்த வீடு தான். இங்க நிறுத்துறானுங்க. இங்க இது கொண்டு வந்திருக்கா? இன்னைக்கு இவங்கிட்ட வகையே மாட்டிக்கிட்டேன். யோ யோ வர வழியெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். நீ யாரு என்னாலும் ஒரு விவரம் புரியல. என்ன எதுக்காக கடத்திட்டு இருக்க? இப்போ உண்மை சொல்லியா? சார் என்ன அனுப்பிச்சுடுங்க சார். நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல மீட்டர் பணத்தை விட்டு, இல்லன்னா வெயிட்டிங் சார்ஜ் நீ தான் கொடுக்கணும். எது மீட்டருக்கு பணமா? ஏயா பஸ் ரயிலையும் போனா சார்ஜ் அதிகமாக நடந்து போன நினைச்சிட்டு இருந்தேன். பலாத்காரமா டாக்ஸ் ஏற்றி விட்டு மீட்டருக்கு பணமா? யோ என்னை பத்தி உனக்கு தெரியாது. கராத்தே மணி தெரியுமா? அவனோட பிரதான சீடன்னா உடம்பு எப்படி இருக்குது? என்னை பத்தி உனக்கு தெரியாது. கராத்தே மணிக்கு வாத்தியார் நான் தான். பாடி பார்த்தா தெரியல. இத பாரு, ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனில 9 மணிக்கு உனக்கு இன்டர்வியூ. இப்ப மணி 7. மரியாதை டாக்ஸி காசு விட்டு, இல்ல வேலை போயிடும். இன்டர்வியூ மறக்க. நான் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது. மணி 7:15. டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்து வச்சுக்கிறவா. ஐயோ மழை மீட்டர் எவ்வளவு கொஞ்சம் பாரு. 29.90 சார். இதுக்கு முன்னாடி பேட்டா கம்பெனி வேலை பார்த்துட்டு இருந்தியா? சரி சரி 10 பைசா கொடு. என்னடா எவ்வளவு நேரம் டாக்ஸி வேலை பேசிட்டு இருக்கியா? சீக்கிரம் பணத்தை கொடுத்துரு. வேடா வேடா உள்ள வா. உஷா உஷா சீக்கிரம் வா. இங்க யார் வந்திருக்காங்க பாரு. வீட்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? பிரயாணம் நல்லபடியா இருந்துச்சா? பக்கத்து வீட்டு பலராம பொண்டாட்டிக்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு பஞ்சாயத்துக்கெல்லாம் போனாங்களே, இப்போ சமாதானம் ஆயிட்டாங்களா? ஏத்து விட்டு காவரியம்மா சீமா மாடுவாங்க 2 வருஷமா கண்டுபடாம இருந்ததே, இப்போ அது மடி தங்கிருச்சா? இருங்க இருங்க, காலையில ரயில விட்டு இறங்குறதுல இருந்து ஒரே குழப்பா இருக்கு. இவர் யாரே தெரியல, தெரிஞ்ச மாதிரி பேசி நாங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. நீங்க என்னடா எங்க ஊர் விவகாரத்துல விலாவாரியா கேக்குறீங்க? முதல்ல நீங்க 2 பேரும் யாருன்னு சொல்லிடுங்க. முறைப்படி பார்த்தா அவ பொண்டாட்டி, நான் புருஷன். ஆனா நடைமுறையில அப்படியே உள்டாயிடுச்சு. அதெல்லாம் சொல்றாங்க. என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்க. அதெல்லாம் அப்படி கேக்குறீங்க? உங்க அப்பாவோட ஒண்ணு விட்ட தம்பிக்கு சம்பந்தி இருக்காங்களே, அவங்களோட சகலபாடிக்கு எங்க தாய்மாமா பொண்ணோட தங்கச்சி தானே கட்டி கொடுத்துருக்கு. அந்த வகையில நாங்க உங்களுக்கு நெருங்கின சொந்தம். சரிங்க. பையன் வேலைக்காக பட்டணத்துக்கு வரா. அவனுக்கு உரையவன் தெரியாது, அசல் மக்கு. ஊருக்கும் புதுசு. ஸ்டேஷன்ல திருப்பூர் முடிச்சுக்கிட்டு நிப்பான். அதனால நீ போய் அவனை கூட்டிக்கிட்டு வான்னு வா. அப்ப இவ அப்பனுக்கு லெட்டர் எழுதி, இவ அப்ப ஏன் அப்பனுக்கு லெட்டர் எழுதி, ஏன் அப்ப எனக்கு லெட்டர் எழுதி நான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். 3 அப்பன் சேர்ந்து ஒரு சுப்பனையன் தலைமையில கட்டிருக்காங்க. புரியுதா? சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்புங்க. அந்த மேனேஜர் ஒரு மாதிரி முதல் நாளே லேட்டான்னு சாமியாடி மெமோ கொடுத்துட்டு போறாரு. ஆமாமா, அந்த மேனேஜர் போய் அதனால பேச ஆரம்பிச்சாருன்னா ஒரே கெட்ட வார்த்தையா வரும். தாங்க முடியாது. வா வா வா. சார் உள்ள இன்டர்வியூ தான் நடக்குது. அதை என்ன சார் வேடிக்கை பாக்குறீங்க? இவ்வளவு கெலட்டாவா இருக்குது.
இன்டர்வியூவா இல்ல தெரியலையே. அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். எங்க கம்பெனி இன்டர்வியூ கமிட்டி இருக்க, அதுல ஒரு ஆள் தப்பிச்சிட்டு வரதுங்கிறது சர்வ சாதாரணமான விஷயம் இல்ல. நீங்க புத்திசாலித்தனமா பதில் சொல்லிட்டீங்க, பாராட்டுக்கள். இந்த கம்பெனில சேர்றதுக்கு 25,000 ரூபாய் டெபாசிட் கட்டணும், கொண்டாந்துருக்கீங்களா? எண்ணி பாத்துங்க சார். என்னப்பா இது, செலக்ஷன் கமிட்டி நினைச்சியா இல்ல திருப்பதி தேவஸ்தான உண்டியல் கமிட்டி நினைச்சியா? மன்னிக்கணும் சார், ஆடு கோழி வித்த பணம் அதான் கொஞ்சம் சில்லறை ஜாஸ்தியா போயிடுச்சு. ஏன் சார், இந்த பணத்தெல்லாம் எத்தனை மாசத்துல திருப்பி கொடுப்பீங்க? 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி கொடுப்போம். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த 5 வருஷத்துல நீங்களா வேலையை விட்டு போனாலும் சரி, நாங்களா வேலையை விட்டு அனுப்பினாலும் சரி, இந்த பணத்தை நீங்க மறந்துட வேண்டியதான். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி சொல்லிடுறேன் சார். எஸ் சார். ஓகே சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இவங்க நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப். தேங்க்யூ. தேங்க்யூ. ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவதான் ரோசி. சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பாவும். வணக்கம் சார், நீங்க இந்த ஆபீஸ்ல சேர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம். பாத்தியா எவ்வளவு அழகா தமிழ் பேசுறா பாரு. அதனாலதான் தமிழ் சினிமால சான்ஸே இல்லாம போச்சு. யார தெரிஞ்சுக்கிறியோ இல்லையோ, இவர் அவசியம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சாதாரணமான ஆள் இல்ல. புரியுதா? சைக்கிள் செயின். புரியல? யூனியன் லீடர். வணக்கம் சார். சார், என் பேர் பட்டாபி. மெட்ராஸ்ல ரேஸ் கோர்ஸ் பில்டிங் பாத்திருக்கீங்க? இவர் கட்டினது தான் அது. அவ்வளவு பெரிய பில்டிங்கா? அவ்வளவு விட்டுருக்காரு ரேஸ்ல. அவர்தான் ரங்கராஜன். வணக்கம் சார். வணக்கம். இவன் அப்பாவுக்கு ஊர்கால வியாபாரம். ஊர்கால பாட்டில் விற்கிறதுக்காகவே இவர் இந்த ஆபீஸ்ல சேர்ந்திருக்காரு. சார், வீட்டு அட்ரஸ் கொடுங்க, வீட்டுக்கு பெரிய பாட்டில் அனுப்பிடுறேன். பாட்டில் 1000 சொல்லு. இன்னைக்கு ஊர்ல பாட்டில் வியாபாரத்தை பீட்டடிக்க எதுவுமே கிடையாது. இவர் ரொம்ப முக்கியமான ஆளு. பேரு சக்கரவர்த்தி. இவருக்கு 5 வயசுல ஒரு குழந்தை இருக்குது. 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடிக்கிட்டே இருப்பாரு. ஆபீஸ்ல எல்லாருக்கிட்டையும் சம்பளத்தை இன்னைக்கு அன்பளிப்பு வசூல் பண்ணுவாரு. சார், இவர் சொல்ற அதே குழந்தைக்கு நாளைக்கு காது குத்து. குழந்தை காது குத்து போறாரோ இல்லையோ, வந்த அன்னைக்கு உனக்கு காது குத்திட்டாரு. வா, இதான் வந்துட்டு உட்காரு. அட பாவி, 800 ரூபாய் சம்பளத்துல இன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எல்லாருக்கும் பாத்தி கொடுக்கறத விட்டுட்டு இப்படி ஓரங்கட்டி வேர்க்கல்ல குறிக்கிறிய, வெக்கமா இல்ல உனக்கு? ஏடா, ஒரு 60 பைசா செலவு பண்ணி உன் வயத்துக்கு தயிர் சாதம் வாங்கி சாப்பிட கூடாது மனசு இல்ல? அட பாப்பா, அவன் கஷ்டம் அவனுக்கு. ஊர்ல அப்பாவோட சண்டை போட்டு தான் மெட்ராஸ்க்கே வந்தேன். 25,000 ரூபாய் டெபாசிட் கட்டி இந்த வேலையில் சேர்றது அப்பா கொஞ்சம் கூட பிடிக்கல. அது சரி, உங்க பாச்சே. அதுலப்பா ஏற்கனவே 2 இடத்துல டெபாசிட் கட்டி ஏமாத்திட்டாங்க. கடைசியா 25,000 ரூபாய் கையில் கொடுத்து இதோட என் பெத்த கடன் முடிஞ்சு போச்சுன்னு அப்பா சொல்லி அமைச்சாரு. தச்சமே கையிருப்பு 65 பைசா தான். இதை வச்சுட்டு அடுத்த மாசம் சம்பளம் வரைக்கும் எப்படி சமாளிக்க போறதுன்னு தெரியல. இட்ஸ் ஆல் ரைட், கவலைப்படாத. நான் கேஷியர் கிட்ட சொல்லி இன்னைக்கே உங்களுக்கு 2000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி தரேன். அது எப்படிப்பா? முதல் நாளே அட்வான்ஸ் சொன்னா மேனேஜர் ஒத்துக்கு வரா? எவன்டா மேனேஜர் கிட்ட போகிறான்? நான் தான் கேஷியர் அட்ஜஸ்ட் பண்றேன்றேன். ஆமா, கைக்கு பணம் வந்த உடனே முதல்ல என்ன பண்றதா உத்தேசம்? நேரா பேங்க் கொண்டு போய் 10 வருஷம் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுருவேன். அப்புறம் நீ சாப்பிடுறது தங்குறதுலாம்? அதுக்கு தான் உன் வீடு இருக்க, சமைச்சு போறதுக்கு உன் பொண்டாடி இருக்கா. என்னமோ தெரியல, அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அடிச்சு பல்ல பேத்து விடுவேன். இன்னைக்கு சாயந்தரம் ஆபீஸ் விட்ட உடனே நேர முதல்ல போய் உனக்கு ஒரு வீடு பார்த்து செட்டில் பண்றேன். நீ என் வீட்டை காலி பண்ற. இல்லன்னா எனக்கு நிம்மதியே கிடையாது. மெட்ராஸ்ல எனக்கு இருக்கிற செல்வாக்கு நான் சொன்ன எந்த வீட்டையும் வாடகை கொடுப்போம். வீடு காலியா இருக்கணும், அவ்வளவுதான். வீடு கிடைக்கிறது ப்ராப்ளம் இல்லை, அதை விட. ஆனா மெட்ராஸ்ல எங்க போனாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க போனாலும் எதையாவது கேட்டுருவோம். பஸ்ல போனா பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்துருவோம். ஹோட்டலுக்கு போனா வயத்துல இருந்து குடல் எடுத்துருவோம். அரசியல் மீட்டிங்க்கு போனா மண்டையில இருந்து மூளையே எடுத்துருவோம். டேய், அங்க பாரு. மிஸ் பண்ணலாம். எப்பவுமே வீடு வாடகை கேட்கும் போது மரியாதையா, பவ்யமா, பெரிய மனுஷன் தோரணையில குறைஞ்சு வாடகை கேட்கணும்டா. அப்படியே கேட்கிறேன். உனக்கு தெரியாது, அரசியல்வாதி ஓட்டு கேட்கும் போது எவ்வளவு மரியாதையா பணிவா ஓட்டு கேட்கிறான். முட்டாள் ஜனங்களை ஏமாந்து ஓட்டு போடுறாங்க. அப்புறம் அவன் இஷ்டப்படி நடந்துக்கிறான். அந்த மாதிரிதான் இது. கிடைக்கிற வரைக்கும் பணிவு, கிடைச்சப்பறம் நம்ம இஷ்டம். ஐயா, ஐயா, முதல்ல தாய்க்குளம். அம்மா, தாயே. இப்பதான் அரிசியை களைஞ்சு உரையில போட போறேன். இன்னும் ஒரு 5-6 வீடு போய் பார்த்துட்டு வாப்போ. இது இன்னும் அரிசி? பிச்சைக்காரன் நாய்களா 4 தெருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப போயிட்டு வரலாம். ஆய முடுறான். பெருசா குழஞ்சு கேட்கறானா? நான் கேட்கிறேன், அம்மா வீடு வாடகைக்கு விடப்படணும் போட்டு போடுறீங்களே, அது விஷயமா வந்திருக்கோம். சீக்கிரம் வாங்க, நான் 4 தெரு போகணும்.
வணக்கம். யார் நீங்க? யாருக்கு வீடு வேணும்? இவன் என் ஃப்ரெண்டு, இவனுக்கு தான் வீடு வேணும். கல்யாணம் ஆயிடுச்சா? இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவரு கல்யாணம் ஆனா எனக்கு என்ன சார்? என்னமோ இது என்னமோ மாதிரிலாம் பேசுறீங்க நீங்க. குடியிருக்க போறது நீ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. சாரி, பிரம்மச்சாரிகளுக்கு வீடு கொடுக்கறது இல்ல. அதான் சார். ஏமாமா, பையன் பிரம்மச்சாரியா இருந்தாலும் குனிஞ்ச தலை நிமிர மாட்டான். ரொம்ப ஒழுங்கான பையன். ஒரு மாசம் கூடி வச்சு பாருங்க, அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வேண்டவே வேண்டாம் சார். எனக்கு மொத்தம் 3 பொண்ணு. முதல்ல ஒரு பேச்சுலர் குடி வந்தான், பொண்ணை இழுத்துட்டு போயிட்டான். ரெண்டாவது ஒரு பேச்சுலர் குடி வந்தான், ரெண்டாவது பொண்ணையும் இழுத்துட்டு போயிட்டான். நேக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அதையும் பார்த்து பத்திரமா பார்த்து பாடுறேன். சார் தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. அபிஷ்டம் ஏண்டி நின்று இருக்க? போயேண்டி உள்ள. சார் கற்பூரடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், என்ன மட்டும் குடி வச்சீங்கன்னா வீதியில் போற எந்த பொண்ணையும் தரணம் வந்து பார்க்க மாட்டேன் சார். உங்க பொண்ணை கூட ஏன் எடுத்து பார்க்க மாட்டா சார். பொண்ணுன்னா தொலைன்னு விட்டுருவேன். இது நம்ம பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டி தானே, அப்புறம் என்ன? நம்ம பொண்டாட்டியா? நானே லேட்டா கல்யாணம் பண்ணிருக்கேன். இதுல நீ வேற சொந்தம் கொண்டாடியா? போய வழிய. நான் ஆம்பளை கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, உனக்கு என்னடிங்க வேலை? பிரம்மச்சாரின்னா ஒரு பயல வீடு தர மாட்டேங்கிறான். வேற ஏதாவது வழி இருந்தா பார்க்க வேண்டியதான். ஒண்ணு பண்ண என்ன? இங்கே ஒரு கேஸ் பிடிச்சு கல்யாணம் பண்ணீங்க. யாருப்பா நீ? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? பேசாம உன் வீட்டு தங்கிடுறேன். என்னது? என்ன அசல் பைத்தியக்காரன் நினைச்சியா? ஒவ்வொரு வீட்டுக்காரனும் பேசும்போது எனக்கு அடி வயித்துல பக்கு பக்குன்னு. என் வீட்டுல நீ தங்க முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. கொஞ்ச நாளைக்கு தாண்டா. பொண்டாட்டியா? வீட்டுல தங்கிக்கிறேன்னு சொன்னேன். இத பாரு, வீடு தேடி இன்னைக்கு பூரா வேணும்னாலும் உன்னோட சுத்துற. ஆனா நீ என் வீட்டுல தங்குறன்றது நடக்காது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் புத்திசாலி, நான் ஒருத்த மட்டும் எழுத்து வாயிரா. இவனுக்கு வீடு தேடுறதுக்குள் ஒண்ணு பண்ணலாமா? என்ன? யார் நீங்க? என்ன வேணும்? வெளியில டூலெட் போர்டு பார்த்தேன், வீடு வாடகைக்கு வேணும். நானும் என் சம்சாரம் 2 பேரும் தான். சம்சாரம்ங்கிறீங்க, ஒளிஞ்சிட்டு நிக்குது, முன்னால வராதுங்களா? அடுத்தவங்களை பார்த்தா ரொம்ப வைக்கப்படுவா. ஏய் கொஞ்சம் முன்னால வா. புது கல்யாணம் போல இருக்கு, அதான் வைக்கப்படுது. மாசம் 300 ரூபாய் வாடகை. பரவாயில்லைங்க. 3 மாசம் அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்தாங்க சாதியை கொடுங்க. இருங்க, என் மனைவி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். நீங்க தான் பாத்தீங்களா, அவங்களையும் கூப்பிடுறீங்க? குடி வர்ற பொண்டாட்டி அழகா இருந்தா ஏன் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டா? என்னை ஒரு மாதிரி சந்தேகமா பாப்பா. இவங்க பரவாயில்ல, ஒரு மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மீனாட்சி, மீனாட்சி, என்னங்க? வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. இவங்களை உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. கர்மம் கர்மம், கன்றாவி. உங்களுக்கு விவசாயே கிடையாது. இவங்க யாரு என்னன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட இல்லாம போச்சு. கொஞ்சம் adjust பண்ணு. ஏயா வேஷம் போட்டு வந்தா வீடு கேக்குறீங்க? மரியாதையா இடத்த காலிப்பட்டு. இல்லைங்க, அது வந்து இன்னும் என்ன உங்ககிட்ட பேசு? உள்ள வாங்க. சத்தாம்போயா, உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணு குறைஞ்சு போயிடல. என்ன ஏண்டா செய்யறத கரெக்டா செய்யக்கூடாதா? நான் அப்பவே சொன்னேன், டாக்ஸிலாவது ஆட்டோலயாவது போகலான்னு. 5 ரூபா 10 ரூபா செலவுக்கு பயந்துகிட்டு பஸ்ல போகலான்னு. பஸ்ல ஒரே கூட்டம். நான் எவன் மேல பை போடுறேன். சரி, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. கடைசி ஒரு வீட்டை பார்ப்போம். அவங்க கையில கால விழுந்து கெஞ்சுவோம். அப்பயும் வீடு கிடைக்கலன்னு சொன்னா இதுக்குள்ளே இருக்க ஆபீஸ் வாசப்படி அங்கேயே படுத்துக்கலாம் பாப்போம்.